லியோனல் மெஸ்ஸியில் ஒரு பிளேயரா? நம்ம நாட்டுக்காக ஆடவே கூடாது, நாட்டை விட்டு வெளியே போ, நீ எல்லாம் ஒரு பிளேயரா அப்படின்னு நான் சொல்லலைங்க. அர்ஜென்டினா அவருடைய சொந்த நாட்டுக்காரங்களே சொல்லி, நான் சொந்த நாட்டுக்காக ஆடவே மாட்டேன், ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு அவர் வாயாலே சொல்ல வச்சு கிட்டத்தட்ட 45 நாள் மன வேதனையோட வீட்டுக்குள்ளே இருந்த அவரை அதே நாட்டு மக்கள் நீங்கள் திரும்ப விளையாட வாங்கன்னு வர சொல்லி 2022 உலக கோப்பையை தன்னோட கைகளில் ஏந்தினர். அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கலாம், அவருடைய வாழ்க்கையை ஒரு மோட்டிவேஷ்னலாக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அந்த லைக்கையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் எப்படி ஒரு கிரிக்கெட்டை நம்ம ரொம்ப உணர்ச்சியோட ஒரு பகுதியாக நம்ம பார்க்குறோமோ, அது மாதிரி தான் அர்ஜென்டினாவும் அந்த ஃபுட்பாலை தங்களோட உணர்வாக பார்க்குறாங்க. அப்படி ஒரு நாள் அவர் தெருவில் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் போன ஒரு பிளேயர் அவருடைய திறமையை பார்த்து ஒரு சின்ன டீம், சின்ன பசங்க விளையாடக்கூடிய ஒரு டீமில் அவர் சேர்த்து விட அங்கே சூப்பராக விளையாண்ட இந்த லியோனல் மெஸ்ஸிங்கிற பையன் அங்கேருந்து அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கும்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் அவங்க ஸ்கூல்மேட் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் அவர் கிண்டல் பண்ணாங்க. ஏன்னா அவருடைய வயசுக்கு தகுந்த உயரம் இல்லாமல் ரொம்ப குழையாக இருந்தார். மற்ற பசங்களும் ரொம்ப ஹைட்டாகவே வளர்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவருடைய வளர்ச்சியும் சரியாக வளரவே இல்லை. அப்படி அவர் பாட்டி கூட எங்கே போனாலும் விளையாடி நல்லா ஜெயிச்சு கோல் அடித்து கிட்டத்தட்ட அந்த லோக்கல் மேட்சில் மட்டுமே பல ஆயிரம் கோல்கள் அடிச்சிருக்காரு. அப்போது உடல் தகுதி செய்யணும்னு வரும்போது எல்லாருக்கும் உடல் தகுதி செய்யும்போது அவருக்கு மட்டும் சரியான வளர்ச்சி இல்லை, ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு கண்டறியப்படுது. அதை அவங்க வீட்டில் இருக்கவங்களே அவரை கிண்டல் பண்ணி, நீ எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வர மாட்ட, நீ போகாத அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க பாட்டி மட்டும் நீ போடாக்கண்ணா, உன்னால் முடியும், நான் அவன் கூட வரேன்னு அவங்க பாட்டி மட்டும் சப்போர்ட்டாக எங்கே போனாலும் அவங்க கூடயே போனாங்க. நீங்கள் இப்போ வரைக்கும் பார்த்துருப்பீங்க, அவர் எப்பயுமே ஒரு கோல் அடித்தா வானத்தை பார்த்து 2 கைக்கு முத்தம் கொடுத்து பண்ணுவார். அது அவர் பாட்டிக்காக. அப்பையும் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கிண்டல் செய்கிறாங்க. இனிமேல் உன்னோட வாழ்க்கை வளர்ந்தா நீ இனிமேல் விளையாட மாட்ட, உன்னால் விளையாட முடியாதுன்னு அவ்வளோ பேரும் கிண்டல் பண்ணுறேன். அப்போது அர்ஜென்டினாவில் மிகப்பெரிய ஃபினான்சியல் கிரைசிஸ். அப்போ செலவு பண்ணவும் அவருக்கு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கான இன்சூரன்ஸும் வேலை செய்யாமல் அவரால் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியலை. அப்போது அவருக்கு ஒரு ஸ்பான்சர் தேவைப்பட்டது. அப்போ வந்தவங்க தான் ஸ்பெயினுடைய பார்சிலோனா டீம். அந்த டீமோட கோச், நான் அவரை பார்த்துக்கிறேன், நான் அந்த பையனை கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எங்கள் கிளப்பில் சேர்த்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன். அங்கேருந்து அவர் ரொம்ப வருஷத்துக்கு பார்சிலோனா டீமுக்கும் பல கிளப் டீமுகளுக்கும் பல கோப்பைகள் வாங்கியிருக்காரு. திரும்பவும் அவர் தன்னுடைய நாட்டுக்கு திரும்புகிறார். திரும்பினதுக்கப்புறம் அவரால் உலக கோப்பையும் ஒரு சில கோப்பைகளும் அவரால் வாங்க முடியாமல் போகுது. அப்போ தான் அந்த மக்கள், நீ நாட்டுக்கு தேவையில்லாத ஆள், கிளப்புகளுக்கு மட்டும்தான் நீ ஆடுவ, நாட்டுக்காக நீ ஆட மாட்ட, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு மக்கள்லாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ திட்டி கோ பேக் மெஸ்ஸின்னு ரொம்ப அசிங்கப்படுத்த மனம் ரொம்ப நொந்து போய், இனிமேல் அர்ஜென்டினா நாட்டுக்காக நான் விளையாட போவதில்லை, நான் கிளப் டீமுக்காக மட்டுமே விளையாடிக்கிறேன் அப்படின்னு தன்னோட வீட்டுக்குள்ளே போயிட்டார். கிட்டத்தட்ட 45 நாள் அவருடைய வீட்டு வாசலில் நீங்கள் திரும்ப விளையாடுங்க மெஸ்ஸி அப்படின்னு தவம் கிடந்தாங்க. அவரை விரட்டி விட்ட அதே அர்ஜென்டினா மக்கள். அதுக்கப்புறம் திரும்ப அவர் ரீஎன்ட்ரி கொடுத்து அங்கேருந்து பல கோப்பைகளையும் 2022 உலக கோப்பையும் ஜெயித்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு 2026 இந்த நாள் மீண்டும் அவர் ஒரு உலக கோப்பையை கையில் ஏந்தி இருக்கார். என்னுடைய வாழ்க்கையிலேருந்து நாம் கற்றுக்க நிறையவே இருக்குது. அதில் முக்கியமான ஒரு 4 பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம். தன்னோட வீட்டில் இருக்கவங்களோ தன்னோட சுற்றி இருக்கிறவங்களோ நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட, உன்னால் அது முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்பாதீங்க. எப்படி மெஸ்ஸிக்கு திறமை இருக்குதுன்னு எல்லோரும் ஒத்துக்கிறாங்க, ஆனால் அவருடைய வளர்ச்சியை காட்டி உன்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி உங்களுக்கு திறமை இருந்தால் உங்களை நீங்கள் நம்புங்க, உங்களை நம்புகிறவங்க கூட இருங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். தன்னோட உடம்புகளில் பாதிப்பு இருக்குது, தன்னால் முடியாதுன்னு என்றைக்கும் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு ஓடுங்க. எப்படி நீங்கள் வளர்கிறது ஒரு கஷ்டமோ, வளர்ந்ததுக்கப்புறம் அதை காப்பாற்றிக்கிறது ரொம்ப கஷ்டம். வளர்ந்ததுக்கப்புறம் பல பிரச்சனைகள் வரும்.
அதையும் நீங்கள் தாண்டி போகணும். அதை தாண்டி போய் நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்ததுக்கப்புறம் யார் நினச்சாலும் உங்கள் காலை வாரி விட முடியாது. ஏன்னா நீங்கள் வார முடியாத அளவுக்கு உயரத்துக்கு போயிடுவீங்க. இன்றைக்கி 2026 அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் விளையாடுறாங்க. எந்த ஸ்பெயின் தன்னை பேர்சிலோனா டீம் கூட்டிகிட்டு போய் தன்னை காப்பாற்றி இவ்வளோ பெரிய பிளேயர் ஆக்குனாங்களோ அதே டீமுக்கு எதிராக இன்றைக்கி அர்ஜென்டினாவோட டீமில் மெஸ்ஸி விளையாடுறாரு. இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க? நாளைக்கு உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களே உங்களுக்கு தொழில் எதிரியாவோ இல்லை வேறு எதுக்காக ஒரு விஷயத்துலையோ உங்களுக்கு எதிரில் வந்து நிற்பாங்க. அப்போ நண்பனோ சொந்தமோன்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. உங்களுடைய கோல், உங்களுடைய லட்சியத்தை பார்த்து போயிட்டே இருங்க. எதுக்காகவும் கிவ் அப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே இன்னும் நான் கொஞ்சம் நிறைய உங்களுக்கு நல்ல வீடியோவை தரேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.